ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சாம்பிள் சுடிதார் வச்சு எப்படி லைனிங் டாப் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்கு, ஷோல்டர் இல்லை எந்த அளவுமே தேவையில்லை. உங்களோட சாம்பிளோட அளவுகளை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சாம்பிள் சுடிதார் வச்சுட்டு லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற சாம்பிள் சுடிதார் உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கூடவே உங்கள் டாப்பை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கம் ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அளவுகள் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீட்டாக அயர்ன் பண்ணிக்க சொல்கிறேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை எப்போவும் சுடிதார் கட் பண்ணுறதுக்கு போடுவோம் இல்லையா, லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு வித் வைஸ் இன்னொரு தடவை மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. என்னோடய சைடில் ஃபோல்டிங் இருக்குது, அதே மாதிரி மேலேயும் ஃபோல்டிங் இருக்குது. சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா நாலுமே ஓப்பன் எட்ஜ் இருக்குது. இப்போ நம்ம சாம்பிள் சுடிதாரை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடு இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மெத்தடில் நம்ம சாம்பிள் வச்சு கட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் சைடில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. இப்போது சுடிதாரை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் எட்ஜும் நம்ம லைனிங் கிளாத்தோட ஃபோல்டிங் எட்ஜும் ஒன்றா இருக்க மாதிரி மேலே போட்டுக்கோங்க. சுடிதாரோட மேலே ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைனிங் கிளாத்தில் கேப் விட்டுருங்க. இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே வர்ற மாதிரி நம்ம சாம்பிள் டாப்பை போட்டுக்கலாம். இப்போ டாப்போட ஹைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா டாப்போட ஹைட்டை விட லைனிங் கிளாத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. நம்ம எப்போவும் டாப்போட ஹைட் விட ஒரு 2 இன்ச் வரைக்கும் கம்மி பண்ணி தான் நம்ம லைனிங் கிளாத் எடுப்போம். ஸோ அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது 2 மீட்டர் லைனிங் கிளாத் தான். நான் கீழே இருக்க ரா எட்ஜஸை கட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது நம்ம சுடிதாரோட ஹைட்டை கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். எப்போவும் நெக்கில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ஓப்பன் எங்கே வருதுன்னு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயினிங் இருக்கும் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். நெக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டும் ஸ்லீவ் ஜாயினையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் நெக்கோட ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை விட பேக் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுறேன். அடுத்து இந்த நெக்கில் இருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்குது. ஸோ அந்த ஸ்லோப் லைனையும் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த ஸ்லீவோட எண்ட் இருக்குது இல்லையா, அண்டர் ஆர்ம், அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே பாடி பார்ட்டோட அவுட்டர் லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவு சுடிதாரில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டைட் லூஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சீட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ செஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட், சீட் ரவுண்ட் மூணையும் இதில் மார்க் பண்ணிட்டோம். இப்போது சீட் ரவுண்ட்லேருந்து கீழே டாப்போட ஓப்பனை மார்க் பண்ணிக்கலாம். அளவு சுடிதாரில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறேன். எந்த சேஞ்சஸுமே பண்ணல நான். இப்போது சுடிதாரோட அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். இப்போ நெக்கையும் ஆர்ம் ஹோலையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நெக்கில் மார்க் பண்ணியிருக்கிறது ரெடி மெஷர்மெண்ட்டு. ஸோ தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் பார்த்திங்கன்னா முன் பக்கமாக நம்ம ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நெக்கோட ஹைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் உள் பக்கமாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். இதை 1/4 இன்ச்சில் நெக் ஃபினிஷ் பண்ணுவோம். அப்போ நம்ம அளவு சுடிதாரில் என்ன நெக் இருந்துச்சோ அது கிடச்சிரும். இப்போது ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஸ்லீவோட அண்டர் ஆர்ம்லேயும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த 2 1/2 இன்ச்சுமே நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 2 டாட்டையும் பேஸ் பண்ணி எல் லைன் வரைஞ்சிருக்கேன். இதில் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். நம்ம சாம்பிள் சுடிதார்லேருந்தே டைரெக்டாக ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரையலாம். பட் அதை விட இது உங்களுக்கு ரொம்பவே கிளியர் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். நெக்கையும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போது பாடியோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸில் மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவும் 1 to 1.5 இன்ச் வரைக்கும் மார்ஜின் கொடுப்போம். மேக்ஸிமம் 1.5 இன்ச் கொடுங்க. அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸில் சேஞ்ச் ஆகும். செஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் 1.5 இன்ச் கொடுத்துட்டேன். ஆனால் சீட்டில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸ்லிட் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு 1 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதைவே கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி மெஷர்மெண்ட் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி கர்வாக கூட வரைஞ்சி விட்டுக்கோங்க.
சுடிதார்லேருந்து எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். சுடிதாரோட பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நெக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்ஸ் எல்லாத்தையும் நாச் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு தைக்கும்போது ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்லேயும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது பேக் பார்ட்டோட நெக் வித்தை ஃப்ரண்ட்லேயும் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டோட நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள் சுடிதார்லேருந்து தான் எடுக்கணும். சுடிதாரோட ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து கீழே ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் எது வரைக்கும் இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம நெக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி பாக்ஸ் போட்டுட்டு நெக் வரைஞ்சிக்கலாம். $5.5 இன்ச் ஹைட்டுங்கிறது என்னோடய அளவு சுடிதாரில் இருக்கிற நெக்கு. ஆனால் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிற கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது. ஸோ இந்த நெக் டிசைனை நான் அப்படியே வந்து வைக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற ஹைட்டை மட்டும் அப்படியே எடுத்து தான் வச்சாகணும். ரெடிமேட் நெக்கில் எனக்கு 6.5 இன்ச் நெக் இருக்குது. ஸோ நெக்கோட ஹைட்டை மட்டும் நான் ஒரு 1 இன்ச் அதிகம் பண்ணிக்கிறேன். நெக் வித்தில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை, நெக்கோட ஹைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நெக்கோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நெக்கோட வித்தை நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணணும் இல்லையா, அதை பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த எல்லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த எல்லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை. இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் சுடிதாரோட கட்டிங்ஸு. இப்போது ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது டாப் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். நான் வந்து எல்போ ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக நான் சுடிதாரில் என்ன ஸ்லீவ் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி காட்டுறேன் லைனிங் கிளாத்தில். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கிளாத் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சைடு மட்டும் ஃபோல்டிங் இருக்கும், கீழ்ப்பக்கம் ஓப்பன் இருக்கும். ஸ்லீவோட ஷோல்டர் சைடு இருக்கு இல்லையா, அது அந்த ஃபோல்டிங் சைட்லேயும், ஸ்லீவோட கை அதாவது ஓப்பன் இருக்கிறது வந்து கீழ்ப்பக்கமாகவும் வரணும். ஸ்லீவ் ஓப்பன் இடத்துல ஒரு 1/2 இன்ச்சில் ராய்ஜஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா அடித்து திருப்புறக்காக ஸ்லீவ் ரவுண்டில். இப்போது சாம்பிள் சுடிதாரில் இருக்க ஸ்லீவை அப்படியே மேலே போட்டு மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் ஷோல்டர் கிட்ட வர்றது ஃபோல்டிங்கும் நம்ம லைனிங் கிளாத்தோட ஃபோல்டிங்கையும் கரெக்டாக ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஸ்லீவோட ஹைட் அதிகம் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டை கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்லீவ் ரவுண்டோட மார்க்கையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அண்டர் ஆர்மில் ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிறதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் நம்ம மார்க்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். சாம்பிளில் இருக்க ஆர்ம் ஹோல் ரவுண்டை நான் அப்படியே எடுத்து நான் இதில் வரையலை. ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம ஆர்ம் ஹோல் அண்டர் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டர் ஆர்ம் ஹோலில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட்டையும் கோடு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவை பாடி பார்ட்டோட கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு 1/2 இன்ச் சீம் வேணும். இப்போ ஸ்லீவோட ஹைட்டில் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக ஆட் பண்ணி அதையும் கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பைசப் லைனில் பாதியை மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த பைசப் லைனுக்கும் மேலே ஸ்லீவோட ஹைட்டுக்கும் இருக்க
மெஷர்மெண்ட்டில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோம்னா அது ரெண்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அதையும் ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே அந்த கர்வ் ஸ்கேலை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைக்கும் வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைனு. இதுக்கப்புறம் தான் பேக் சைடு ஆர்ம் ஹோல் லைன் வரைய போகிறோம். அது வரையறதுக்கு இப்போ நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட் வரைஞ்சோம் இல்லையா, அதில் பர்பண்டிகுலராக ஒரு லைன் போட்டுக்கோங்க 45 டிகிரியில். இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் அந்த லைன் மேலேயே மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். வரையும் போது ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க்கை பேஸ் பண்ணி வரையணும். இப்போ வரைஞ்சிருக்கிறது பேக் ஆர்ம் ஹோல் லைனு. இப்போது சைடில் வந்துட்டு நம்ம மார்ஜின் ஆட் பண்ணணும். பாடி பார்ட் கட் பண்ணும்போது என்ன மார்ஜின் கொடுத்தோமோ அதைவே இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இதை மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவை கட் பண்ணிடலாம். அவுட்டர் ஆர்ம் ஹோல் லைனை இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க 2 கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைனை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவோட சென்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டையெல்லாம் நாச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். நம்ம ஒரு சாம்பிள் சுடிதார் வச்சுட்டு ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வந்து சுடிதார் கட் பண்ணிடலாம். சும்மா 1 or 2 டைம்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் பார்ட் கட் பண்ணிடலாம். எப்பவும் போல் கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தோட ஃபோல்டிங் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி லைனிங் கிளாத்தை போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை மேலே போட்டதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் ஒரு 1 இன்ச் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுட்டு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 3/4 ஸ்லீவெல்லாம் கட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கிளாத் பத்தாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாத் கரெக்டாக இருக்கும். இப்போது சாம்பிள் சுடிதாரோட ஹைட்டை மட்டும் பார்த்துடலாம். இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கோம் ஹைட்டு. அது 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சும் தைப்போம். ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கை சாம்பிள் சுடிதாரில் என்ன ஹைட் இருந்துச்சோ அதை விட 1 இன்ச் மட்டும் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கோங்க மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் கிளாத் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச் மட்டும் சைடில் கேப் விட்டுட்டு பேலன்ஸ் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணும்போது கிளாத்தில் இருக்கிற பிரிண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கணும். டாப்பில் நம்மளுக்கு பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இருக்குது. ஆனால் ஸ்லீவில் லெஃப்ட் டு ரைட் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை டாப்பில் இருக்க மாதிரியே டாப் டு பாட்டம் லைன்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் வந்துட்டு கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சாம்பிள் சுடிதாரோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம ஒரு லைனிங் சுடிதார் கட் பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.